புரொஃபஷனல் ஜோன் ட்ரெய்னராக சிறந்த முறையில் வலம் வருபவர். பூர்வீகம் கும்பகோணம் அருகே வலங்கைமான் என்ற நகரத்தில் சிறந்த தொழில் முனைவோராக வலம் வந்து கொண்டிருக்கும் திரு விஜயகுமார் சார் அவர்கள். இன்றைய தலைப்பு ஸ்மால் சேஞ்ச்டு பிக் அச்சீவ்மெண்ட். ஒரு சின்ன மாற்றம் ஒரு பெரிய சாதனையை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து டெல்டாவில் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து பயிற்சி அளிக்க வருகை தந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். வெல்கம் டு டெல்டா விஜயகுமார் சார். ஃப்ளோர் ஹேண்ட் ஓவர் டு விஜயகுமார் சார். வெல்கம் சார். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் லாட். ரொம்ப அருமையான ஒரு அறிமுகம் பற்றி வச்சிங்க சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம செஷனை ட்ரைனிங் செஷனை பற்றி நம்ம மேடமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீஃப் கெஸ்ட் மேடமே அதை பற்றி தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப நன்றி மேடம். அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது ஸ்மால் சேஞ்ச் பிக் அச்சீவ்மெண்ட் நம்ம கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம டெல்டா நினைச்சா உண்மையிலேயே பிரமிப்பா இருக்குது. 1277வது நாள் அப்படிங்கிற போது இது வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி தான். நம்ம எந்த செஷன் இருந்தாலும் இதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வெளியில போய் ஏதாவது ட்ரைனிங் எடுக்க போது கூட இதுல இருந்து எதாவது இன்புட் எடுத்துக்கலாங்கிற அளவுக்கு இதுல வந்து நிறைய அந்த அளவுக்கு அறிவுகள் இதுல புதஞ்சு கிடக்குது. இது ஒரு சுரங்கம் மாதிரி தான். அதான் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னாக்கா ஸ்மால் சேஞ்ச் பிக் அச்சீவ்மெண்ட். நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள்ல வந்து அது பெரிய வகையில ஒரு லீடு கிடைக்கும், பெரிய அச்சீவ்மெண்ட் லீடுக்கு கொண்டு போகும். அதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துடலாம். பொதுவாக அந்த ஸ்மால் அந்த மைக்ரோக்கான ஒரு பவர் இருக்கு, அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதாவது ஸ்மால்னு நம்ம வந்து சில விஷயத்துல ரொம்ப ரொம்ப சின்னது மைனூட் அப்படின்னு நம்ம வந்து உதாசீனப்படுத்துவோம். இல்லைனாக்கா சும்மா சின்னது தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுடுவோம். பட் ஆனால் அதுக்கு ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கா பார்த்தீங்கன்னா பல ப்ரூஃப் இருக்குது. அந்த சின்ன விஷயம் வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு. இது தியரிட்டிக்கலா பார்த்தீங்கன்னா சில பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், கேஸ் தியரி அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம தசாவதாரம் படத்துல பாத்தீங்கன்னா கூட இந்த கமல் சார் இதை வந்து எடுத்து இதை வச்சுதான் பேஸ் பண்ணி எடுத்து அந்த படத்தை எடுத்திருப்பாரு. அதாவது சின்னதா நடக்கக்கூடிய சின்ன சின்ன இதுக்கும் பெரிய ஒரு ரிசல்ட், பெரிய பெரிய நடக்கக்கூடிய பூகம்பத்துக்குமே சின்னதா ஒரு பட்டர்ஃப்ளை அந்த ரெக்கை சிறகுல அடிக்கக்கூடிய இதுக்குமே லிங்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் அது. சின்ன சின்ன விஷயத்துல அப்படியே சேர்த்து 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 பெரிய ஒரு விஷயத்துமா கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் அந்த ஓவராலா அந்த கான்செப்ட், அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய ஆகட்டும், இந்த கேஸ் தேரி சொல்லக்கூடிய ஆகட்டும், அதோட கான்செப்ட் அதுதான். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே கால மாற்றத்துல கால இடையில அதே கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்று ப்ராக்டிகலா ப்ரூவன் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா டொமினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் 1% எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டையும் பத்தி இப்ப நம்ம பார்த்துடலாம். டொமினோ எஃபெக்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் இருக்கு. அது மட்டும் பார்த்துட்டு அப்படியே செஷனுக்கு போயிடலாம். ஒன்லி 2 minutes வீடியோ தான். ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா? ப்ளே ஆகுதுங்களா வீடியோ? Okay. Chain of dominoes. Each one is 1.5 times larger than the previous one. And the smallest domino is about 5 millimeters high and 1 millimeter thick. And I will carefully place it. And there are 13 dominoes. The largest domino, it weighs about 100 pounds and is more than a meter tall. Ready? Ooh. That was 13 dominoes. If I had 29 dominoes, the last domino would be as tall as the Empire State Building. Yeah. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு சின்ன ஒரு 5 mm இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 36 கிட்ட போச்சுன்னா ஈஃபில் டவர் ஹைட் வரைக்கும் இருக்கக்கூடியதே சாய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் இந்த சின்ன அந்த மைக்ரோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சின்னதா நம்ம நிறைய இடத்துல பண்ணியிருப்போம். சின்னதா இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்திருப்போம். இது பெருசா ஒண்ணு நம்ம பண்ணிட போறது இல்லை அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்திருப்போம். அது ரிசல்ட் பாத்தீங்கன்னா கால அளவில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இதா கிடைக்கும்.
உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நம்ம காலில் குத்தின சின்ன ஒரு முள்ளாகட்டும், அதுவே கூட கொடுத்தீங்கன்னா பெருசா நம்ம எஃபெக்ட் போட மாட்டோம். பட் ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போகும்போது அது தெரிய வரும். நீங்க எப்பயாவது ஒரு இது மாதிரி முள்ளு தச்சுதான்னு கேட்கும் போது நமக்கு தெரியுமே. அது வந்து பார்த்தீங்கன்னா சீல் படிகிற அளவுக்கு அது இம்பாக்ட் இருக்கும். சின்னதா விஷயங்கள், அதனால சின்னதுக்கு மைக்ரோ அப்படிங்கிற வார்த்தைக்கு சின்ன விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட பவர் இருக்கு. அதுதான் ஒன்று டாமினோ எஃபெக்ட். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொன்று ப்ராக்டிக்கலா ப்ரூவன் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1% கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது 365 நாள் ஒரு எஃபெக்டை பண்ணோம்னா அது ரிசல்ட் ஒன்று தான். அதே ஒன்னுங்கிற இடத்துல ஒன்றும் இல்லை, 1% மட்டும் நம்ம ஆட் பண்றோம். அதாவது 1.01 இது இன்டூ பவர் போட்டு 365 போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 37.8. அதாவது ஜஸ்ட் 0.1 ஆட் பண்ணாலே அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 37% எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அது மாதிரி தான் நம்மளோட நல்ல ஹேபிட் ஆகட்டும், எதுவாகட்டும், சின்னதா ஒரு விஷயம் ஆட் பண்ணாலே வேல்யூவே இல்லாத மாதிரி தான் தெரியும். 0.1 அப்படிங்கிறது வேல்யூவே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் 365 நாள் அப்படின்னு கூட்டி பார்த்தோம்னா அதோட பவர் பார்த்தீங்கன்னா 36% அதிகமாயிடுது. அதே மாதிரி பாசிட்டிவ்க்கு அந்த அளவுக்கு இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ்க்குமே இருக்கு. நம்ம நல்ல ஒரு ப்ராக்டிஸ்ல இருக்கும், ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு ஹேபிட் இருக்கு. அந்த ஹேபிட்டை விட்டாலுமே அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இதே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். 0.01 நம்ம மைனஸ் பண்ணாக்க அதுக்கான கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 0.03 தான். ரொம்ப டவுன்ல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதான் மைக்ரோக்கு அது வெரி ஸ்மாலுக்கு இருக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த கால்குலேஷனு. 0.1 ஆட் பண்ணா 36% ஹையரா கிடைக்குது நமக்கு. அதே மாதிரி 0.1 நம்ம விட்டுட்டோம்னா, நல்ல விஷயத்த தான் விட்டோம்னா கிட்டத்தட்ட இவ்வளவு லோல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்த மெத்தட். இதுதான் நம்ம வந்து மைக்ரோ அப்படிங்கிறதுக்கு நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த மைக்ரோவுக்கு பவர் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்கா நம்ம எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது ஒரு சின்ன ஹேபிட்னால, சின்ன விஷயம் சேஞ்ச் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஸ்கில் டெவலப் ஆகும். நமக்கு தெரியாமலே ஏதாவது ஒரு ஸ்கில் டெவலப் ஆயிட்டு இருக்கும். நம்ம சின்ன ஒரு விஷயத்த நம்ம வந்து கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா. இன்னொன்று பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேற ஸ்ட்ரெஸ் நினைச்சிட்டே இருப்போம். நம்ம ஒரு சின்ன சின்ன ஹேபிட்ல சின்ன சின்ன விஷயத்துல சேஞ்ச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற விஷயம் வந்து நம்மளை விட்டு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கோல் வந்து நம்ம அறியாமலே நம்ம அந்த கோலை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். இதுதான் கோல் அப்படின்னு செட் பண்ணிட்டு நம்ம சின்ன சின்னதா நம்ம ஆரம்பிச்சாலே ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா அது கோல் கிட்டையாவது போயிடும். கோல் ரீச் பண்ணாட்டியுமே அட்லீஸ்ட் கோல் கிட்ட போறதுக்கான வாய்ப்புகளாவது இருக்கும். அதை சின்ன சின்ன எஃபெக்ட் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா கூட போதும், அதை ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா நம்ம அறியாமலே இன்க்ரீஸ் ஆயிடும். நம்ம வந்து ஹெல்த் பாயிண்ட் ஆகட்டும், இல்ல வெல்னஸ் ஆகட்டும், இல்லைனாக்கா ஃபினான்ஸ் ஆகட்டும், இல்லைனாக்கா நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதாகட்டும், இல்லைனாக்கா பிசினஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும். சின்ன சின்ன விஷயத்துல நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி சின்ன சின்ன ஹேபிட் நம்ம வந்து ஆட் பண்ணாக்க. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடன்ஸ், நமக்கு ஒரு கான்பிடன்ட் அதிகமா கிடைச்சிடும். நம்மளால ஒரு சின்ன விஷயத்த பெருசா எடுத்து பண்ண முடியாம போறத விட சின்னதா ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கான்பிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே மீதி எல்லா விஷயத்தையும் நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா நம்ம தள்ளி போடுற விஷயத்த வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். பொதுவாக நமக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, எதாவது இருந்தாலும் தள்ளி போட்டு பண்ற மாதிரி இந்த ஹேபிட் எல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதை தள்ளி போடுறங்கிற பழக்கம் போயிடும். அது இல்லாமல் இன்னொன்னா லைஃப் லாங் லேர்னிங். டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டே இருக்கிறதுனால லைஃப் லாங் ஃபுல்லா ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளோட டெல்டா நிகழ்ச்சியை கூட சொல்லலாம். டெய்லி ஒரு விஷயத்த அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருந்தாலுமே டெய்லி ஒரு டாபிக், டெய்லி ஒரு விஷயம் இன்புட் கிடைச்சிட்டே இருக்கும்போது நமக்கு லைஃப் லாங் லேர்னிங்காவே இருக்கு. டெய்லி ஏதாவது புதுசா கத்துக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கு. அதை வந்து டெய்லியே கத்துக்கிறதுக்கான வாய்ப்பா இதுக்கு அமையும். அதாவது ஸ்மால் சேஞ்ச் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமை நம்ம இருந்தோம்னாக்க. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் எங்க நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த ஹேபிட்டுக்கெல்லாம் கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த்துக்கு கொண்டு வரலாம். ஹெல்த்ல என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். சின்ன சின்ன பெருசா எடுத்தாதான் நம்மளால கொஞ்சம் பயம் இருக்கும், நம்ம ஸ்டெப் எடுக்க மாட்டோம். பட் ஆனால் சின்ன சின்ன விஷயமா நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம பண்ணிடுவோம். அதனால சின்ன சின்ன விஷயமா எங்கெங்கெல்லாம் கொண்டு வரலாம்னாக்கா ஹெல்த்துக்கு, ஃபிட்னஸ் கொண்டு வரலாம், ப்ரொடக்டிவிட்டி, பர்சனல் டெவலப்மெண்ட், நமக்கு நாமே டெவலப் பண்ணிக்கக்கூடிய பர்சனல் டெவலப்மெண்ட் அதெல்லாம் கொண்டு வரலாம். இல்ல புதுசா ஸ்கில் லேர்ன் பண்றது ஆகட்டும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப அவசியமா இருக்கு. அது இல்லாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ரொம்ப வந்துடுச்சு. நம்ம பிசினஸ் எல்லாத்துக்குமே தேவை இருக்கு.
இல்ல வாட்ஸ்அப்பே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் ஆரம்பிச்சு வாட்ஸ்அப் பிசினஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். நம்ம இன்னும் பழைய நிலைமையில இருந்தோம்னா கஸ்டமர் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பிசினஸ் எப்படி எவால்வேட் ஆகிட்டே இருக்கோ அதே மாதிரி கஸ்டமருமே ஒரு பக்கம் எவால்வேட் ஆகிட்டே இருக்காங்க. அவங்களுமே பயங்கர அப்டேஷனா இருக்காங்க, பயங்கர அட்வான்ஸா இருக்காங்க. ஸோ அதனால நம்மளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் சேஞ்ச் ஆகுங்கிற கட்டாயத்துல இருக்கும். அதனால சின்ன சின்ன நம்ம இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுமே இந்த சொசைட்டில ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம், எப்படி சேவிங் பண்றதுல ஆரம்பிச்சு எப்படி செலவு பண்றதுங்கிற ஆரம்பிச்சு சின்ன சின்னதா நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இது சில எக்ஸாம்பிள் மட்டும் தான் நான் இங்க போட்டிருக்கேன். இதை நம்ம ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான். பாத்தீங்கன்னா மார்னிங் ஏற்றோடனே 2 மினிட்ஸ் ஸ்ட்ரெச் பண்றது, சின்னதா ஒரு எக்ஸசைஸ் பண்றது, சின்னதா ஒரு 10 மினிட்ஸ் வாக் போறது, இல்லைன்னா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு பக்கமாவது படிக்கிற மாதிரி பண்றது, இல்ல பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொண்டு வர்றது. நான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ்ங்கிறது நம்மளை விட்டு போயிடும். அது மாதிரி இல்லைன்னா இங்கிலீஷ் லேர்னிங். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா சார் கூட சொல்லுவார், இளங்கோவன் சார் நிறைய சொல்லியிருக்கு. அதுக்கு வந்து வெக்காபுலரி இந்த இங்கிலீஷ் ஸ்கில் கொஞ்சம் தேவை இருக்கும். ஏன்னாக்கா இமெயில் அனுப்புறதாகட்டும், நம்மள கம்யூனிகேஷன் ஸ்கில்காக அதெல்லாம் தேவை இருக்கும். அதெல்லாம் நம்ம கத்துக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஹேபிட் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது பண்ணா நம்ம கண்டிப்பா அந்த அச்சீவ்மெண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். இந்த சின்ன விஷயம் ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா ரிசல்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய இதுல வரும். அந்த டொமினோ எஃபெக்ட் சொன்ன மாதிரி சின்னதா ஒரு விஷயத்தை தள்ளி விட்டா அது கண்டிப்பா போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் பெரிய ஒரு விஷயமா போய் கண்டிப்பா நிற்கும். அதுக்குதான் இந்த இந்த பிராக்டிஸை நம்ம எப்படி பிராக்டிக்கலா கொண்டு வர்றதுலாம். ஏன்னா எல்லாருக்குமே இது தாட் இருக்கும், நம்ம இதெல்லாம் பண்ணணும் பட் ஆனால் கண்டிப்பா நம்மளால பண்ண முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துல. அதை பிராக்டிக்கலா எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், பிராக்டிக்கலா எப்படி நம்ம லைஃப்ல கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குதான் அந்த ஏபிசி மெத்தட்னு ஒன்று சொல்லுவாங்க. கண்டிப்பா நமக்கு ஏற்கனவே சில பிராக்டிஸ் எல்லாம் இருக்கும். காலையில எழுந்தோடனே பல் விளக்கல ஆரம்பிச்சு சில ரொட்டீன்னா நம்ம பண்ணிட்டே இருப்போம். அந்த ரொட்டீனோட இந்த ஆங்கர் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த ரொட்டீனோட ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு ஹேபிட்டை நம்ம ஜாயின் பண்ணி வச்சிடறது. உதாரணத்துக்கு நம்ம எழுந்தோடனே காலையில பல் விளக்குறது நம்ம ரொட்டீன், அது நம்ம அன்றாட செய்யக்கூடிய விஷயம். இமிடியேட்டா பல் வணக்கினதுக்கு அப்புறம் இமிடியேட்டா இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அதை பண்ணிட்டு இமிடியேட்டா நம்ம அதை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஆஃபீஸ் போறோம் இல்ல கம்பெனிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், டீ பிரேக்கு அப்புறம் இமிடியேட்டா இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, உதாரணம் டீ பிரேக்கு அப்புறம் இமிடியேட்டா அந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு ஆன செலவுகளை எழுதி வச்சிடணும், இல்லைனாக்கா டே டு டே டு டூ லிஸ்ட் அதை போட்டு வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது பண்ணிட்டு இமிடியேட்டா நம்ம இது பண்ணிடுவோம். ஜென்ரலா சாதாரணமா ஹேபிட்டை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த ஆங்கர் மெத்தட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்போம், அதோட லிங்க் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது பண்ணிட்டு இப்படி இமிடியேட்டா இது பண்ணிடுவோம். பண்ணிட்டு அதை சக்சஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அது வந்து ஒரு காலகட்டத்துல அது ரொட்டீனா மாறிடும். ஒரு 30 to 40 days 45 days நம்ம அதை ப்ராக்டிஸ் கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இது ரொட்டீனாவே மாறிடும். இதை நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸா நமக்கு நாமே என்ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல, அது பாட்டம் நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான். இது கூட நம்ம பிரிண்ட் எடுத்து கூட வச்சுக்கலாம். ஆஃப்டர் ஐ வில், அதான் ஆஃப்டர் இது நம்ம பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் மை பிரேக்ஃபாஸ்ட் நான் இது பண்ணுவேன், இல்லைன்னா ஆஃப்டர் மை லஞ்ச் இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆஃப்டர் ஐங்கிறதுல என்ன ரொட்டீனா நம்ம பண்றோமோ அதை எழுதிட்டு ஐ வில்ங்கிறது புதுசா பிஹேவியர் நான் புதுசா நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய பிஹேவியரை இங்க போட்டுட்டோம்னா கண்டிப்பா அது ஒரு காலகட்டத்தில் அதை வந்து சக்சஸ் பண்ணிடலாம். இம்ப்ளிமெண்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா போயிடும். இது பண்ணதுக்கு அப்புறம் இது பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அது வந்து காலப்போக்கில் அது கண்டிப்பா கரெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து ஒன் சக்சஸ் பண்றோம்னா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஏபிசி மெத்தட், ஆங்கர் மூவ்மெண்ட், டைனி பிஹேவியர், செலிப்ரேஷன். ஏபிசி ஆங்கர், பிஹேவியர், செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டோம்னா எந்த ஒரு பிஹேவியர் ஆகட்டும், எந்த ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆகட்டும் நம்ம பண்ணணும்னு ரொம்ப நாள காலகட்டத்தில் இருக்கும். பட் ஆனால் ப்ராக்டிக்கலா அது வந்து இப்படி பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ஈஸியா போயிடும். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து இந்த சேஞ்சஸ்லாம் ஓவர் கம் பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் மோட்டிவேஷன். நமக்கு நாமே ஒரு லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்கும். இதெல்லாம் பண்ணணுமா, இது ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே இந்த சின்ன ஹேபிட்டை
சின்ன சேஞ்சை ஒரு பெரிய விஷயத்தோட லிங்க் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த நமக்கு நம்மளே நமக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கலாம். இது பண்றதுனால என்ன பெரிய பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா இது பண்ணா இதோட ரிசல்ட்டே வேற. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 10 minutes வாக் டெய்லி பண்ணோம்னா பெருசா ஒன்னும் சேஞ்சஸ் வராது, சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த 10 minutes வாக்க ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு பெரிய பர்பஸோட லிங்க் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அது ஈஸியா போயிடும். அந்த சின்ன விஷயத்தை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஓவர் கமிட்மெண்ட், அது பண்ணாலுமே நம்மளால சக்சஸ் பண்ண முடியாது. ஒரே நாள் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை எடுத்து எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலும் கஷ்டம். ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன சேஞ்சஸை கொஞ்சம் சேஞ்சஸா கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியா போயிடும். ஓவர் கமிட் ஒரே நாள் 10-15 சேஞ்சஸ் கொண்டு வந்தா 2-3 நாள் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்டாப் ஆயிடும். அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா சின்னதா ஒரு டைம் 1-2 அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொண்டு போனோம்னா ஈஸியா கொண்டு போயிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் பர்பஸ், ரிசல்ட் ஃபோக்கஸ் பண்ணாம அந்த பர்பஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதுவுமே சக்சஸ் பண்ணிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்டை பாசிட்டிவ் அஃபர்மேஷனை மாத்திடணும். ரீப்ளேஸ் த நெகட்டிவ் தாட்ஸ். இது நமக்கு இது டைம் தானே வேஸ்ட் ஆகுது, இது பண்றதுனால ரிசல்ட் கிடைக்க போறது இல்லை அப்படிங்கிற விஷயத்த மாத்தி பாசிட்டிவா அஃபர்மேஷனை நமக்கு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வர ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி இல்லாதனாலதான். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் சின்ன சேஞ்ச் பண்ணணும்னு தோணும், அந்த சேஞ்சை நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அப்படியே 2-3 நாள் நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னாக்கா அந்த சேஞ்சஸ் நமக்கு மட்டும் தான் தெரியும். இது அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னா யாருன்னா வீட்டில் இருக்கவங்க கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடியோ இல்லை கொலீக்ஸ் கிட்டயோ இல்லைன்னா நம்ம ஜேசிஐ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லைன்னா டெல்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது நான் இது பண்ண ஆரம்பிச்சுட்டேன், இது பண்ண போறேன், இந்த இன்னும் ஒரு மாசத்துல இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாவது நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இன்னும் ஒரு மாசத்துல அவங்க கேட்பாங்களே, இல்லை பார்க்கும்போதெல்லாம் அவங்க கேட்பாங்களே, இல்லை பார்க்கும்போதெல்லாம் நம்ம சொல்லணுமே அப்படிங்கிற விஷயத்தினாலேயே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதுவுமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்ம அந்த சேஞ்சஸை சின்ன சேஞ்சஸ் ஆகட்டும் அந்த புதுசா நம்ம ப்ராக்டிஸ் இந்த பிஹேவியர் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் சின்ன விஷயங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வெளியில வர்றதுக்கு, அது ஒரு சேஞ்ச் பிஹேவியர் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் பண்றதுக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணாக்க ஓரளவுக்கு சக்சஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்ப இருக்கிற டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. நம்மளோட மைக்ரோ சின்ன ஹேபிட், சின்ன சேஞ்சஸ் வந்து நமக்கு கண்டிப்பா தெரியுது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர போகுதுன்னு. அப்படிங்கும் போது அந்த சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம எப்படி இதெல்லாம் சில ஆப் இது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த கேலண்டர் இருக்கு, கூகுள் கேலண்டர் இருக்கு, செக்லிஸ்ட் இருக்கு, டு டூ லிஸ்ட் இருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜி வைஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய விஷயத்த. அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுல அப்படியே நம்ம இதுவே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு ஹெல்த்துக்குன்னு நம்ம எடுத்து அதில் போட்டுட்டோம்னா ஹெல்த்துக்கு நான் டெய்லி நம்ம எவ்வளோ வாக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கலோரி குறைச்சிருக்கோம், இல்லைனாக்கா எவ்வளோ டம்ளர் தண்ணி குடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ்னு எடுத்திங்கன்னா ஃபினான்ஸ்க்கு வந்து எவ்வளோ செலவுகள் பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு அதிகப்படியாக செலவு பண்ணிட்டு இருக்கு, எதுக்கு தேவையில்லாம ரொட்டீனாக செலவு பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி இந்த டெக்னாலஜியுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு அந்த ஹேபிட்டை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணாலுமே அது பேக்எண்ட்ல இருந்து இந்த இந்த ஆப்லாம் நம்மள துரத்த ஆரம்பிக்கும். அதுவே அலாரம் கொடுக்கும், அதுவே ஒரு 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 ஞாபகப்படுத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்களா இருக்கும். கேலண்டர்ல போட்டு கூட நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டா கூட அது உதாரணத்துக்கு மீட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு எதுக்கு வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன விஷயங்கள் நம்ம சக்சஸ் தெரிஞ்சிருச்சுன்னா இதுல போட்டு நம்ம மானிட்டர் பண்ணி நம்ம கொண்டு போனா இன்னும் கொஞ்சம் சக்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஒரு சிஸ்டமேட்டிக்கா போயிடும். ஏன்னா நம்ம மட்டும் பண்ணோம்னா நம்ம அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணி அப்படியே நிறுத்திடுவோம். ஆனா இதுல பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு சிஸ்டமேட்டிக்கா போயிடும். நம்ம ஸ்டாப் பண்ணாலுமே அது ரொட்டீனா ஒரு ஃபாலோஅப்ல இருந்துகிட்டே இருக்கனால எதுவாக இருந்தாலுமே சேஞ்சஸ் நடக்கும். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நடக்கும். அதான் ஸ்டார்ட் ஸ்மால் பில்ட் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதா ஸ்டார்ட் பண்ணாலுமே ஏற்கனவே நம்ம மேடம் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்னதா ஒரு ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிற மாதிரி தான். எவ்வளவு பெரிய இது கட்டணும், எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் சரி, எவ்வளவு பெரிய கோட்டையை கட்டினாலும் சின்னதா ஃபர்ஸ்ட் ஒரு கல்லு தான் எடுத்து வைப்பாங்க. அது மாதிரிதான் சின்னதா வச்சுதான் மிகப்பெரிய ஒரு இது கிடைக்கும். அந்த ஸ்மால் திங்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு அதை கரெக்டான விஷயமா நம்ம எந்த ஸ்மால் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ஜட்ஜ் பண்ணி நம்ம எடுத்து நமக்கு எதுவானது எதுவோ எடுத்து அதை நம்ம இந்த மாதிரி மானிட்டர் பண்ணி பண்ணோம்னாக்க கண்டிப்பா அச்சீவ்மெண்ட், பிக் அச்சீவ்மெண்ட் கண்டிப்பா ஈஸியா நம்ம ரீச் பண்ணிடலாம்.
இதுதான் பேசிக்கா கவர் பண்ணக்கூடிய விஷயங்கள். எவரி ஸ்மால் இதுக்குமே ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறது அந்த டோமினா அந்த வீடியோல சொன்ன மாதிரி தான். ஒரு சின்ன 5 மில்லிமீட்டர் இருக்கக்கூடியது ஒரு 36 இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா ஈஃபில் டவர் இருக்கிறக்கூடிய ஹைட்டே வந்து அதை சாய்க்கக்கூடிய அளவுக்கு அதுக்கான பவர் இருக்கு, அதுக்கான எஃபெக்ட், அந்த அளவுக்கு எஃபெக்டும் அதுல இருக்கு, அதுக்கான சக்தியும் இருக்கு. அதுதான் நம்ம சொல்ல தோணுச்சு சார். அதுதான் சார் ஷேர் பண்ணிருந்தேன். தேங்க்ஸ் லாட் சார். என்னோட பேர் அதான் சார் சொன்ன மாதிரி என்னோட பேர் விஜயகுமார். நான் வந்து என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் ட்ரேட்மார்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் ZTDன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட சர்டிபிகேட் இருக்கு, அதுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பிரசிடென்ட் இருக்கீங்களா? ஸ்கிரீன் சார் ஸ்டாப் பண்ணிக்குவோமா சார்? ஜெயக்குமார் சார். ஸ்டாப் பண்ணிடுறோம் சார். ஓகே, தேங்க்யூ. மிக சிறப்பானதொரு வகுப்பு. நல்ல ப்ரீஃப், ரத்தின சுருக்கமாகவும் அதே மாதிரி செய்தி வந்து விரிவாக விளங்குற மாதிரியும் நல்லா எடுத்திருந்தீங்க. பவர் பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, தெளிவாக, ரொம்ப மாடர்னைஸ், எல்லாமே நல்லாவே இருந்தது. அதை தாண்டி அந்த செய்திகள்ங்கிறது எந்தெந்த இடத்துல என்ன தேவையோ அது நல்லாவே புரிஞ்சுது. ரொம்ப அருமையான ஒரு ட்ரைனிங். இப்போ பங்கேற்பாளர்கள்ட்ட கருத்துக்களை கேட்போம். பிரசிடென்ட் இருக்கீங்களா? பங்கேற்பாளர்கள் தங்கள் கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க பயிற்சியாளர்கிட்ட ஏதாவது கேட்கறதுன்னா கேட்கலாம், உங்கள் கருத்துக்களை கேட்கலாம். நன்றி. பேசுறது கேக்குதா சார்? எஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையா ட்ரைனர் சார், ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவங்க ப்ரெசன்டேஷன் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப எளிமையாகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் சிறப்பாக இருந்துச்சு. அது போக ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் செஷனும் உட்காந்துருக்கேன் ட்ரெயினில் இருக்கிறதுனால. ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஏபிசி அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டாமினோஸ் எஃபெக்ட்ஸு, அப்படின்னு அந்த எப்படி ப்ரெசன்டேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு 1% அப்படின்னு சொன்னீங்க. அந்த மேத்தமேட்டிக்கலாக காமிச்சிருக்கீங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்த லெவலில் போகிறதுக்கு ஜேசிஏ சார்பாகவும் டெல்டா என்டர்பிரைஸ் சார்பாகவும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட், கீப் கோயிங் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மோகனகிரி சார், அருமை. இன்னைக்கு செஷன்லன்னு பார்த்தோன்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த வீடியோலயே வந்து சார் வந்து 100 பாயிண்ட் சக்சஸ் பண்ணிட்டாரு. ஒரு சின்ன வீடியோல பெரிய மாற்றம் வர்ற மாதிரி வந்து நம்மளுக்கு காமிச்சு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த சாரோட தலைப்புக்கும் அந்த வீடியோவுக்கும் வந்து 100% வந்து எடுத்தோடனே வந்து சார் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண மாதிரி பண்ணிட்டாரு. விஜயகுமார் சார், பேருக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு செஷனையும் வந்து வெற்றியா கொண்டு வந்துட்டீங்க. தேங்க்யூ. அது ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்க எடுத்து சொன்ன அந்த பிபிடியா இருக்கட்டும், வீடியோ பிளஸ் வந்து எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுமே வந்து சார் இனிமேல் வந்து ஒரு முறை வந்து உங்க முகம் வந்து டெல்டாக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் தூண்டி இருக்கீங்க எங்களுக்கு. தேங்க்யூ விஜயகுமார் சார். அடுத்ததாக ஃபீட்பேக் இல்ல பிரதிபலிக்கிற ஒரு சின்ன தீப்பொறிதான் வந்து இந்த உலகத்தையே நம்ம வந்து ஒரு சாதிக்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. அது வந்து இப்ப இன்னைக்கு விஜயகுமார் சார் அதுக்கு ஒரு சின்ன தீப்பொறியை வந்து நம்மள்ட்ட வந்து பத்த வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அவரு ஆட்டோமேட்டிக்கா அவரோட பிசினஸ் வந்து தீபாவளி டயத்துக்கு வந்து சிவகாசியவே வலங்கைமானுக்கு கொண்டு வந்துருவாங்க. லைசன்ஸ் ஹோல்டர், பட்டாசோட லைசன்ஸ் ஹோல்டர் அவர். சின்ன கம்மி மத்தாப்புல இருந்து ஆட்டோ முடி வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து பெரிய மாற்றமா உருவாக்குறவரு. வாழ்த்துக்கள் விஜயகுமார் சார். அடுத்ததா ஃபீட்பேக். வெரி நைஸ். வாசிங்க மேம், ஹச்ஓடி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு மிக சிறப்பான ஒரு அருமையான ஒரு தலைப்பு. முயற்சி, விடாமுயற்சி, தொடர் முயற்சி, இது இருந்தா நிச்சயமா நம்ம வந்து வெற்றியாளரா ஆகலாம், சாதனை படைக்கலாம். ஒரு சிறு மாற்றம் தான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி தான் நமக்கு வந்து எப்போதுமே வந்து நமக்கு வாழ்க்கையில வந்து வெற்றியை தரும். அதனாலதான் வந்து முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்வாரு. சிறு திரும்பும் பல்குத்த உதவும்,
சிறுதுளி பெருவெள்ளம். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சிறிய ஒரு ஒரு மாற்றம், சிறிய ஒரு பழக்கம், பழக்கம் வழக்கமாகி, வழக்கம் செயலாகி, செயல் வந்து சாதனை புரியக்கூடிய ஒரு வகையில நமக்கு வெற்றியாளரா ஆக முடியும் அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு உள்ள அந்த தலைப்பானது ஒரு ஒரு சிறிய ஒரு மாற்றமானது ஒரு பெரிய ஒரு சாதனை படைக்க முடியும். ஒரு மனிதனும் ஒவ்வொரு இளைஞனும் தன்னை வந்து மாற்றத்திற்கான நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும், மாற வேண்டும். நம்ம மாறினாதான் வந்து எல்லாருமே மற்றவர்கள் மாறணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. தன்னிலிருந்து மாற்றம் உருவாக வேண்டும். அந்த மாற்றமே எல்லாருக்கும் வந்து வெற்றியை தர முடியும் அப்படிங்கிறத அந்த வீடியோவாக இருக்கட்டும், மற்றபடி அவர் அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ல கொடுத்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வேல்யூபிளான ஒரு பாயிண்டா இருந்துச்சு. நிச்சயமா இந்த இன்றைய கருத்தரங்கத்துல உள்ள அந்த தலைப்பு வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சிறு மாற்றத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாம நிச்சயமாக வெற்றியாளராக ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாதனையாளராக திகழ முடியும் அப்படிங்கிற அந்த நிலையில இன்றைய தலைப்பு இருந்தது. விஜயகுமார் சார் மிக சிறப்பாக அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க சார். வணக்கம். தேங்க்யூ வாசுகி மேம். ஏன்னா வள்ளுவர் வாழ்ந்த காலத்துல எங்கனால வாழ முடியல. ஆனா வந்து வாசுகி மேம் வாழ்ற காலத்துல நாங்களும் வாழ்றோம்னு பெருமையா சொல்லிக்கலாம். நீங்க சொன்ன இந்த ஃபீட்பேக் வந்து ட்ரெயினருக்கு ஒரு நல்ல பெஸ்டா ஒரு மோட்டிவேட்டையும் கொடுத்துருக்கு. எங்களுக்கும் வந்து அடுத்து என்ன நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு வேலையும் காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ வாசுகி மேம். நன்றிங்க சார். அருமை ஃபீட்பேக். அடுத்ததாக சன்மானம் சார். Sir, I'm V. Pandibal, sir. I'm V. Pandibal from வெல்கம் மேடம். Okay, sir. Thank you, sir. Okay, sir. வணக்கம் சார். சார் இன்னைக்கு செஷன் வந்து விஜயகுமார் சார் வந்து ரொம்ப நல்லா எடுத்தாங்க. ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பிக் அச்சீவ்மெண்ட் வந்து தரும் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். பிபிடி எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. பிலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு, வள்ளுவர் சொல்லுவாரு. ஸோ அதாவது என்னன்னா மயில் தொகையை கூட நம்ம வந்து ஒரு வண்டியில ஏத்தி வச்சோம் அப்படின்னா வந்து என்னன்னா அந்த வண்டி நம்ம அப்படியே அது மேல 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 வந்து எடுத்து வச்சோம்னா ஒரு காலகட்டத்துல வந்து அது வந்து என்ன ஆயிரும்னா அந்த வண்டியை சாயிர கூட அந்த அளவு கூட அதனுடைய நம்ம வெயிட் இல்லையே நினைப்போம். ஆனா அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா முயற்சி திருவினையாக்கும் அந்த ஒரு அர்த்தத்துல தான் சொல்லியிருக்காரு. நம்ம சின்ன சின்ன விஷயத்த வந்து நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அதுலயே நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வள்ளுவர் அந்த அந்த குரல் வழியா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய விஜயகுமார் சார் அவங்களும் சொன்னாங்க. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நம்மளுடைய ஜேசிஐ நம்ம இத்தனை நாள் இந்த மீட்டிங் தான், டெல்டா மீட்டிங் தான். நம்ம இத்தனை நாள் வந்து ஆரம்பத்துல என்ன பண்ணோம், ஒரு 2 மணி நேரமோ அல்லது 1.5 மணி நேரமோ இது வந்து ஒரு 5 நாள் வச்சோம். அடுத்தது 50 நாள், அடுத்தது 100 நாள், அடுத்தது 1000, இப்போ 1500க்கு மேல நம்ம தாண்டிட்டோம். இப்போ 2000 நம்ம தொட போறோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு சின்ன சேஞ்ச் வந்து நம்ம வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவோம், கண்டிப்பா பண்ணிடுவோம், 10,000 வரைக்கும் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் வந்து சாரோடைய ஃபீட்பேக் வந்து சொல்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ பாண்டியம்மன் சிஸ்டர். அருமை. குரல் இனிமைன்னு சொல்லலாம். ஏன்னா மயில் தொகை வந்து எடுத்து பார்க்கும்போது லேசாதான் இருக்கும். ஆனா அதை ஒரு வண்டியில ஏற்றும் போது அது வெயிட்டா மாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்சஸுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு முன்னுதாரணத்தை பாண்டியம்மாள் மேம் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். விஜயகுமார் சாரே குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜேசி வையம்பட்டி டவுனுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் செஷனுக்கு வந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் ஐடி ப்ரோக்ராமுக்கு. ரொம்ப அருமையா பண்ணாங்க. அதோட டபுள் மடங்கு வந்து இன்னைக்கு டெல்டாவில் வந்து அவரோட ப்ரெசன்டேஷனை கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப மேலும் மேலும் வந்து சாரோட செஷன் வந்து மெருகேறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். தேங்க்யூ. அடுத்ததா சார் விஜயகுமார் சார், இன்னைக்கு டெல்டாவில் வந்து நீங்க ஒரு ட்ரெயினரா ரொம்ப அருமையா பேசியிருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு பேசினதை வச்சு பிளஸ் டெல்டாவில் கலந்துக்கிட்டதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம். கண்டிப்பா சார். உண்மையிலே எனக்கு கிடைச்ச ஒரு பொண்ணான வாய்ப்பு அப்படின்னு தான் சார் நான் நினைப்பேன். நான் ஏன்னா இது நான் ரொம்ப நாள் முன்னாடி இந்த டெல்டா எல்லாம் இது நம்மளோட செஷன்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட பார்த்துருக்கேன் நான். கண்டிப்பா ஏன்னா இது அறிவு களஞ்சிய மாதிரி தான் ஒரு நாளும் ஒரு டாபிக் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுல வந்து நானே இன்னைக்கு பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குனாக்க உண்மையிலே இந்த டெல்டாவும் ஒரு அவங்க கிட்ட கத்துக்கிட்டதும் ஒரு காரணமா தான் இருக்கும். நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட தான் லேர்ன் பண்ணியிருக்கேன். இதுலயே இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கு. சரி, இதுல பேசுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுமே ரொம்ப நல்லது. நன்றி சார். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தது உங்களுக்குமே வையம்பட்டி சார் ஜேசிக்குமே என்னோட சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். உண்மையிலே இதனால இவங்க பண்ற ஒரு சாதனை வந்து
டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துட்டே இருக்காங்க போது உண்மையிலே ஒரு சொசைட்டில எங்கேயாவது ஒருத்தருக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு இடத்துல சேஞ்சஸ் நடந்துட்டே தான் இருக்கும் போது அது பாசிட்டிவ் சேஞ்சாக தான் கண்டிப்பாக இருக்கும் போது அதுக்கு என்னோட சார்பாக எல்லாருமே வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். டெல்டாவோட ட்ரெயினர் லிஸ்ட்ல வந்து நீங்க எவரி மந்த் இனிமேல் வந்து ஒரு சிறந்த ட்ரெயினரா வந்து பயணம் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட சார்